நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இந்த பகுதியில் நாம் நகர்வளப் பகுதியிலே பார்க்க இருப்பது நமது திரைப்பட செய்திகளை வழங்குகின்ற ஆசா அமீத் அவர்கள் ஒரு சிறப்பான தகவலை தந்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு நடிகர் விக்ரம், இன்னும் ஷியான் விக்ரம் என்று இவரை புகழுவார்கள். சிறந்த ஒரு நடிகர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக திரை உலகத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். இவர் தற்போது நடித்த சில படங்கள் தோல்வியை தழுவியது. அதனால் இவர் கவனம் சற்று குறைவாக இருக்கிறது என்று அவருடைய ரசிகர்கள் நினைத்தார்கள். இவர் நடித்த பல்வேறு திரைப்படங்கள் சிறப்பான திரைப்படங்களாக அமைந்தது. விக்ரம் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே சிறப்பான திரைப்படங்கள் பலதை சொல்லலாம். அந்நியன் என்ற ஒரு திரைப்படத்தில் மாறுபட்ட நடிப்பை வழங்கியிருப்பார். இன்னும் அவர் காசி என்ற ஒரு திரைப்படம், இது மலையாள நடிகர் கலாபவம் மணி அவர்கள் நடித்து திரைப்படம், வயநாடு சரச்சந்திரன் என்ற ஒருவர் கதை வசனம் இயக்கத்திலே வெளிவந்த அந்த திரைப்படத்தை தமிழிலே எடுத்து காசி என்ற திரைப்படத்தை சிறப்பான நடிப்பை வழங்கியிருப்பார். பிதாமகன் தேசிய விருதை பெற்றுத்தந்த இந்த திரைப்படம். இன்னும் இவருடைய படங்களை பட்டியலிடே இட்டுக்கொண்டே போகலாம். அவ்வளவு அருமையான நடிப்புகளிலே வெற்றி படங்களை தந்த இவருடைய சமீப காலங்களில் வெளிவந்த மடோன் அஸ்வின் இயக்கத்தில் அவர் நடித்திருந்த படத்தின் திரைக்கதை சரியில்லை என்று சொல்லி அதிலே இருந்து விலகியிருக்கிறார். இப்படி அவர் தொடர்ச்சியாக சில படங்கள் தோல்வியடைந்ததின் காரணமாக தற்போது கதைகளிலும் அதனுடைய அமைப்புகளிலும் சிறப்பான வர வேண்டும் என்று தான் நடிக்க ஒப்புக்கொண்ட திரைப்படங்களை சிலவற்றை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கதையையும் காட்சிகளையும் சிறப்பாக அமையும் திரைப்பட இயக்கத்திலே நடிக்க வேண்டும் என்று கவனம் செலுத்தி கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த ஷியான் விக்ரம் என்று சொல்லக்கூடிய திறமை வாய்ந்த நடிகர். இவர் இன்னும் நல்ல கதை அம்சம் உள்ள திரைப்படங்களிலே நடித்து புகழினை பெற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். அதிலும் அவருடைய ரசிகர்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதை ஒரு சிறப்பான தகவலாக நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார். இதை நான் சொல்ல நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் சரியான காட்சிகளை அழகாக சிறப்பாக போட்டு இந்த செய்தியை சிறப்பு செய்தியாக தந்திருக்கிறார் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.